ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஒருநாள் பயணமாக அசாம் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி திப்ருகர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உருவாக்கப்பட்ட மோரான் பைபாஸ் அவசர தரையிறங்கும் தளத்தை அதிகாரப்பூர்வமாக இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்திய விமானப்படை நடத்திய வான்வழி அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் திரு தாரிக் ரஹ்மானை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெற்றதற்காக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வங்கதேச மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றும் அவரது முயற்சிக்கு தமது ஆதரவு முழுமையாக இருக்கும் என்று சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிஜேபி சின்னத்தை வரைந்து பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார். கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம் மற்றும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தொலைத்தொடர்பு மையமான சிடாட் குவாண்டம் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட சினர்ஜி குவாண்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் தற்போது உருவெடுத்து வரும் குவாண்டம் கணினி தொழில்நுட்ப அச்சுறுத்தலுக்கு எதிராக இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியருமான செல்வி இஷிதா ரத்வி இன்று வெளியிட்டார். மொத்தம் 1,55,515 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 72,640 ஆண் வாக்காளர்களும் 82,857 பெண் வாக்காளர்களும் 16 மூன்றாம் பாலினத்தவரும் அடங்குவர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.